கூடலூர் அருகே செல்போன் கோபுரத்தில் ஏறி கையில் பதாகையுடன் மிரட்டல் விடுத்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் கேரளா வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் வனவிலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகள் மற்றும் நகர பகுதிகளுக்கு வருவது வழக்கமாகியுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே யானை ராஜேந்திரன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவால் யானை வழித்தடங்களில் சொகுசு பங்களாக்கள் மற்றும் தனியார் தங்கும் விடுதிகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் யானை வழித்தடங்களை கண்டறிந்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்து வந்தனர். ஏற்கனவே 18 வழித்தடங்கள் உள்ளதாக இருந்த நிலையில் தற்போது 42 வழித்தடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் பொதுமக்களின் பலர் சொந்த வீடு மற்றும் நிலங்களை விட்டு வெளியே செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்று கூடலூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கையில் பதாகையுடன் செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இளைஞரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாவட்ட ஆட்சியர் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை செல்போன் டவரில் இருந்து இறங்கப் போவதில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை மேடவாக்கம் அடுத்த ஜல்லடியன்பேட்டை பாண்டியம்மன் கோவில் தெருவில் ரகு என்பவர் நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் வீட்டின் அருகே சிறுநீர் கழிப்பதற்காக நடந்து சென்றபோது மின்சார வயர் அறுந்து விழுந்துள்ள நிலையில் வயர் ரகு மீது பட்டதும் மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நடந்து சென்ற ரகு மீது மின்கம்பி பட்டதும் அதிலிருந்து மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக ரகு உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மேடவாக்கம் மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் தகவல் கொடுத்தனர். இதேபோன்று பள்ளிக்கரணை காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.